இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சார், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் RSS மேடையில அதுல குறிப்பா திராவிட இயக்கம் பிராமண எதிர்ப்பு இதை வச்சுதான் முழுக்க அதை கட்டமைச்சாங்க, அதையே வச்சு உங்களை உடைக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலும் விடுத்திருக்கிறார். ஓராயிரம் பெரியார்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பார்ப்பனர் செய்து முடிச்சிருக்க வரலாறு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. நான் வேந்து தேடி பார்த்தது ஏன் அப்படின்னு ஒரு தேடுதல் எனக்கு இருந்தது. நீங்கள் எனக்கு RSS முத்திர குத்துனாலும் பரவாயில்ல, எந்த பார்ப்பனியத்தை வைத்து நீங்கள் எதிர்த்து அரசியல் தமிழ்நாட்டில் செய்தீங்களோ அதே பார்ப்பனை வச்சு தலையில கடப்பாறையை இறக்குறேன் அப்படின்னு சொன்னால் 100க்கு 100 உண்மை. லட்சுமண ஐயர் செய்த கோபிச்செட்டிப்பாளையம் அவர் நிலதானம் பண்ணது இருக்குது. நான் ஆரம்பிச்ச பள்ளிக்கூடத்துலேருந்து இது வரைக்கும் பல ஆயிரம் பேர் வெளியில் வந்திருப்பாங்க படித்து. ஒரு அட்டவணை பிரிவு மக்களுக்காக ஒரு பார்ப்பனர் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டு செய்த வேலை. நீங்கள் அந்த மாதிரி எதனா காட்டுங்க. ஆசிரியர் வீரமணி அந்த மாதிரி எங்கன்னா தியாகம் பண்ணியிருக்கிறாரா? அப்போ தீது எதுன்னு தெரியுதா தமிழ் சமூகத்துக்கு? பெரியார் பல்கலைக்கழகம் அது நீங்கள் பணம் வசூல் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் பட்டியலில் வரவே. பெரியார் ட்ரஸ்ட் அதெல்லாம் பணம் வசூல் பண்ணுறதுக்கு வாரி குவிக்கிறதுக்கு. RSS அதிக பலனை அனுபவித்தது திமுகவா சீமானா? பேசுவோம் வாங்க. எந்த அடிப்படையில் நீங்க இதை ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறீங்க? அவர் சொன்னார், ஆமா சமூகத்துல RSS சொல்லிதான் பெரியார சீமான் திட்டாரு நாங்க அப்ப சொன்னோம். ஆனா அப்ப எல்லாமே விமர்சனம் பண்ணீங்க. இப்ப பாருங்க எல்லாம் சரியாயிடுச்சு பாருங்க. சரி, சரியா RSS சொல்லிதான் கருணாநிதி பெரியார திட்டினாரா? ஒண்ணுமே வேணாம். தமிழில் மட்டுமே அர்ச்சனை, பிற மொழியிலும் அர்ச்சனை செய்யப்படும் போர்டை வைங்க முதல்ல. இதை நீங்க சாதிச்சிட்டீங்கன்னா சீமான் நாளைக்கு ஃபெயிலியர். காமராஜர் கேவலப்படுத்தி கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு துணையா இருந்தாரு. வேற என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா உடஞ்சி போற அணையை கட்டினாரு. அதுலயே ஊழல் முறைகேடுன்னு வந்தது. வரலாறு தெரியுமா உங்களுக்கு? இதுக்காக தான் இந்த 4ஆம் தர வேலைக்கு தான் நீங்க பாஜக கிட்ட பாரத ரத்னா விருது வேணும்னு கேக்குறீங்களா? கருணாநிதிக்கு என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? உங்களுக்கு பாரத ரத்னா விருது வேணும் உங்களுக்கு? KN நேரு அவர்கள் மீதான அந்த ஊழல், 2வது கடிதம், 2வது ஊழல், இது ஊழல் முறைகேடு அப்படின்னு நீங்க சொல்றதை நான் உண்மையா கண்டிக்கிறேன். எல்லாம் கண்டிக்கிறேன். உண்மை அப்படி சொல்லவே கூடாது. எப்படி திருமணம் கடந்த உறவுன்னு ஒரு பேர் வச்சிங்களோ, சட்டமறைவாக வந்த பணம் எங்களுக்கு அப்படின்னு பேர் வச்சுங்க. இதுல என்ன இருக்குது பெருசா? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகலிவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் RSS மேடையிலா அப்படின்ட்டு தலைப்பு வச்சு நிறைய வீடியோக்கள் பார்த்தோம். சரி, உள்ள போய் என்னன்னு பார்த்தா ஒரு RSS சார்ந்த ஒரு இயக்கம் ஒரு அழைப்பு விடுத்து இது பாரதியாருடைய பிறந்தநாள் விழா, அதுல சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அவர் கலந்துகிட்டார் அப்படிங்கிறதை கடந்து அதுல சீமான் அவர்கள் பேசிய பேச்சு பாரதியோடைய சிறப்புகள் பத்தி பேசினாரு. அதுல குறிப்பா திராவிட இயக்கம் பிராமண எதிர்ப்பு இதை வச்சுதான் முழுக்க அதை கட்டமைச்சாங்க, அதையே வச்சு உங்களை உடைக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலும் விடுத்திருக்கிறார். ஸோ இப்போ இந்த அரசியல் பேச்சு அப்படிங்கிறதும் அவர் போய் கலந்து கொண்டது அப்படிங்கிறதும் உங்களுடைய இல்லை, அது எனக்கு சரியான ஒரு நகர்வாக தான் படுது. பார்ப்பன எதிர்ப்புன்னு இன்னும் ஓட்டிகிட்டோ இருக்க முடியாது. அன்னைக்கு இருந்தது பார்ப்பன ஆரிய சனாதானம் அப்படின்றது அன்னைக்கு இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில். இன்னைக்கு முழுக்க அதை சொல்லி ஒரு அதிகாரம் முழுக்க உங்கள் திராவிடத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டீங்க. இப்போ திராவிட சனாதனம் தான் மோசமாக இருந்துட்டு இருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ அந்த பார்ப்பனர்ன்ற வார்த்தையை ஒன்று எத்தனை காலத்துக்கு எத்தனை நூற்றாண்டுக்கு சொல்லி இப்படியே ஓட்டிகிட்டே இருக்க போகிறீங்க. இடையில யாரும் நீங்கள் பார்த்துடக்கூடாது. உண்மையாக நடக்கிற குடும்ப அரசியலை பேசிடக்கூடாது. திராவிடம் பார்ப்பனம் உள்ளே வந்துடுவான், பாஜக உள்ளே வந்துடும், இந்த காலத்தை நீ இன்னும் எத்தனை நாளைக்கு ஓட்டிகிட்டே இருக்க போகிறா அப்படின்றதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். எந்த பார்ப்பனர்களை நீ சொல்லி அன்றைக்கி இருந்த தேவை, அன்றைக்கி இருந்த அரசியலில் ஒரு 3% இருந்தவர்கள் அதிகாரத்தில் நிறைஞ்சி இருந்தாங்க. அது அன்றைக்கி தேவைப்பட்டது. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்க, அமைச்சர் பதவிகளிலிருந்து இன்னும் மற்றபடி எல்லா விதமும் யாருக்கிட்ட இருக்குதுன்றதை பாருங்கள். அதுலேயே இன்றைக்கி சமூக நீதி இருக்கிறதான்னா இல்லை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட மட்டும்தான் இருக்கிறது. ஒரு எல்லையோட அப்படி நின்றுடுச்சு. சமூக நீதி கீழே வரல. இன்னும் MBCக்கே இன்னும் வரல. அப்புறம் பட்டியல் சமூகத்துக்கு நீங்கள் வரணும். பட்டியல் சமூகம் அரசியல் சாசன சட்டம் 18% உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அரசு வேலைகள்ன்றதால் அது பழச்சிக்கிட்டு போகுது. இல்லைன்னா அதுவும் மோசமாகி இருக்கும். அப்போ இந்த பார்ப்பனர்கள் பூச்சாண்டின்றது ஒன்று எத்தனை காலத்துக்கு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. பார்ப்பனர்களையும் தமிழுக்காகவும் தொண்டுக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் பெண் விடுதலைக்காகவும்
தன் வாழ்நாள் முழுக்க வந்து அர்ப்பணித்து கொண்டவர்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு பெரியாரை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓராயிரம் பெரியார்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பார்ப்பனர் செய்து முடிச்சிருக்க வரலாறு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. நான் வேந்து தேடி பார்த்தது வந்து ஏன் அப்படின்னு ஒரு தேடுதல் எனக்கு இருந்தது. நீங்கள் அதுக்கு எனக்கு ஆர்எஸ்எஸ் முத்திர குத்துனாலும் பரவாயில்ல. பெரியார் செய்ததை விட இன்னும் மற்றவங்க ஏன் செய்யல, ஏன் பெரியார் பேசப்பட்டு இருக்கிறார் தேடல் வருது. அப்போ பட்டியல் சமூகத்தினுடைய எழுச்சி அப்படின்றதுக்கு ஒரு காரணமாக இவங்க சொல்கிறாங்க. சரி, பெரியாரை செய்ததை சொல்கிறத விட வேறு ஏதாவது செய்திருக்காங்க தேடும்போது இவ்வளோ காரணங்கள் இருக்குது. ஒரு லட்சுமண ஐயர் வரார், ஒரு மதுரை வைத்தியநாத ஐயர், இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அந்த சமூகத்திலிருந்து இப்போ சமீபத்தில் திண்டுக்கல்லிருந்து ஒரு பார்ப்பனர் 76 வயது முதிர்ந்து தேடி என்னை வந்து இங்கே பார்க்குறாரு. பேசிகிட்டு இருந்த சில விஷயங்கள் என்னத்துக்கு வந்தீங்கன்னா, இங்கே இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தில் வந்து நிலங்களை வந்து எடுத்த நிலதானம் அந்த இயக்கத்தினுடைய அந்த இது இருக்குது எடுத்து நிறைய சமூகத்துக்கு பிரித்து கொடுத்துருந்தாங்க. திண்டுக்கல்லில் அப்படி ஒதுக்கப்பட்ட நிலம் அரசியல் அதிகாரிகள்கிட்ட போயிட்டுருக்கு. அதனுடைய தலைமை அலுவலகம் இன்றைக்கி இங்கே இருக்குது. நான் வந்து பேசுகிறதுக்காக வரேன்னு அவர் வந்து இந்த வயசில் தள்ளாத வயசில் பாடுபட்டுக்கிட்டு வர்றாரு. என்னென்னா, அது இருந்தால் அந்த மக்களுக்கு பயன்படும், படிக்கிறதுக்கு பயன்படும், படித்தா அவங்க மேலே வந்துட்டாங்கன்னா சமூகம் முன்னேறிடும். இந்த வயசில் எப்பவும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பெரியாருடைய கட்டமைப்பில் யாராவது வேலை செய்கிறாங்களா சொல்லுங்கள். நேராக போகிறீங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே வந்துட்டு பெரியார் அம்பேத்கர்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு படிப்பங்கன்னு ஆரம்பிக்கிறீங்க. சாதியை ஒழிக்கணும் தோழர்னு அங்கே தான் பேசுகிறீங்க. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் போய் ஒரு அம்பேத்கருடைய நூலகத்தை திறந்து சாதியை ஒழிக்கணும் தோழர்னு நீங்கள் இது வரைக்கும் எங்கேயாவது சாதிச்சிருக்கீங்களா? எல்லா சேரிகளிலும் போய் தான் இந்த படிப்பகத்தை வைக்கிறீங்க, சிலையை வைக்கிறீங்க, சாதியை ஒழிச்சுன்னு தோழர்ன்றீங்க. ஏன் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் போய் அந்த பகுதியில் வந்துட்டு பெரியார் அம்பேத்கர் படிப்பங்கன்னு வச்சு திருந்த வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு அன்டச்சுவலாக பார்க்காதீங்க, சாதி தோஷத்தோடு பார்க்காதீங்கன்னா அங்கே எப்போயாவது வகுப்பு எடுத்திருக்கீங்களா சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கி இங்கே சென்னையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மயிலாப்பூர் பாலம் அடர்த்தியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற மத்தியில் இருந்து தான் தோழருடைய கட்டமைப்பு அங்கே வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கும் உங்கள் போராடுறதுக்கும் சிறை போகிறதுக்கும் துணிச்சலாக எல்லாத்தையும் செய்யறதுக்காக அவர் வேணும். அதுக்காக ஒரு கருப்பு சட்டையை மாட்டி உங்களுக்கு பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த அநீதி எல்லாம் நீங்கள் எத்தனை காலத்துக்கு இப்படியே ஓட்டிகிட்டே இருப்பீங்க? லட்சுமண ஐயர் செய்த கோபிச்செட்டிப்பாளையம் அவர் நிலதானம் பண்ணது இருக்குது இல்லை, அவருக்கு ஆரம்பித்த பள்ளிக்கூடத்துலேருந்து இது வரைக்கும் பல ஆயிரம் பேர் வெளியில் வந்திருப்பாங்க படித்து. அவ்வளோ பழமையான பள்ளி அது. அவர் அந்த காலத்தில் தொடங்கினது. 40 ஆண்டுகளுக்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்குது, 50 ஆண்டுகள் நினைக்கிறேன். ஐஏஎஸ்லாம் அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஒரு அட்டவணை பிரிவு மக்களுக்காக ஒரு பார்ப்பனர் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டு செய்த வேலை. நீங்கள் அந்த மாதிரி எதனா காட்டுங்க. ஆசிரியர் வீரமணி அந்த மாதிரி எங்கன்னா தியாகம் பண்ணியிருக்கிறாரா சொல்லுங்கள். நீங்கள் அப்போ தீது எதுன்னு தெரியுதா தமிழ் சமூகத்துக்கு? பெரியார் பல்கலைக்கழகம் அது நீங்கள் பணம் வசூல் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் அந்த பட்டியலில் வரவே. பெரியார் ட்ரஸ்ட்டு அதெல்லாம் பணம் வசூல் பண்ணுறதுக்கு வாரி குவிக்கிறது. சொல்லுங்கள். அந்த பெரியார் பல்கலைக்கழகம் சமூக நீதியை பேசிக்கிட்டு இருக்கிற ஆசிரியர் வீரமணி அவர்கள், நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து நான் வந்து தலைமை பொறுப்பில் வைப்பேன்னு வச்சுருக்கீங்களா சொல்லு, காட்டுங்க. வேணாம், அது கூட உங்களுக்கு ஆகாது. மைனாரிட்டி பீப்புள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக பட்டியலில் மைனாரிட்டின்னு இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவாளராக நீங்கள் போட முடியுமா? போட்டிருக்கீங்களா? நீங்கள் தானேங்க பேசுகிறீங்க. சமூக நீதி நீ தானே பேசிகிட்டு இருந்தீங்க. பார்ப்பனர்கள் வந்து இப்படிலாம் செய்துட்டு இருந்தாங்க, மேற்கோள் காட்டிகிட்டு இருந்தீங்களா? நீங்கள் என்ன செய்துட்ருக்கீங்க? இந்த நூற்றாண்டில் இந்த காலகட்டத்திலையும் பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை நிற்க வைக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. விடுதலை சிறுத்தைகளை ஒருத்தர் பேட்டி கொடுத்தது இன்றைக்கி இருக்குது. கருணாநிதி சொல்லிட்டு போனார், பெரியாரின் கைப்பிடித்து வளர்ந்த புல்லது. புரிதல் உங்களுக்கு? அவருக்கு தான் இப்போ பாரத ரத்னா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பேசு பொருளாக்கணும். நீங்கள் சும்மா சீமானுக்கிட்டே இருக்கணும். ஆர்எஸ்எஸ் சீமானுக்கு சந்திப்பு அப்படின்னு தொடர்புன்னா அதிக பலனை அனுபவிச்சுட்டுக்குன்னு ஒரு பட்டிமன்றம் வைங்க, பேசுவோம். ஆர்எஸ்எஸ்க்கு அதிக பலனை அனுபவித்தது திமுகவா சீமானா? பேசுவோம் வாங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க? அவர் சொன்னார், ஆமாம் சமூகத்தில் ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் பெரியாரை வந்து சீமான் திட்டாரு நாங்க அப்ப சொன்னோம். ஆனா அப்ப வந்து எல்லாமே விமர்சனம் பண்ணீங்க. இப்ப பாருங்க எல்லாம் சரியாயிடுச்சு பாருங்க. இப்ப அந்த மேடையிலயும் சரி, ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் கருணாநிதி பெரியாரை திட்டினாரா? வாங்க வாங்க பேசுங்க. திட்டினீங்கல்ல, கேவலமா திட்டினீங்கல்ல பெரியார, நாலாந்தரமா திட்டினீங்கல்ல. இந்த வயசுல இந்த கல்யாணம் தேவையான்னு கேட்டீங்கல்ல, மேடை போட்டு கேட்டீங்கல்ல. உங்க தந்தை தானே, மரியாதை கொடுத்தீங்களா? ஆர்எஸ்எஸ் சொல்லி நீங்க இதெல்லாம் செய்தீங்களா? சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. எப்போ வரைக்கும்? 67 நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு வரைக்கும் நீங்கள் அவர் அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஆர்எஸ்எஸ் சொல்லித்தான் நீங்கள் இதெல்லாம் செய்துட்டு இருந்தீங்களா பெரியாரை? 49 கிட்டத்தட்ட 47 48லேருந்தே தொடங்கிடுச்சு உங்களுக்கும் பெரியாருக்குமான வார்.
48 இருந்துட்டு 58, 68 புரியுதுல்ல? கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளும் பெரியாரை அவ்வளவு கேவலமாக பேசிகிட்டு இருந்த நீங்கள் ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் பெரியாரை திட்டிக்கிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்கள் வினோத், பதில் வரணும் இல்லைங்க. யார்கிட்ட நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன ஏமாற்றிட்டு இருக்கீங்க? ஆர்எஸ்எஸ் கை பிடிச்சிக்கிட்டு கைக்கூலியாக எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கிறது திராவிடமும் நீங்களும் திமுகவும். ஆர்எஸ்எஸ்க்கு உண்டான எதிர்ப்பு வேலையை திராவிடம் தமிழ்நாட்டில் செய்திருக்கிறதா? கருணாநிதி இன்னைக்கு ஸ்டாலினை பார்த்துட்டு அர்ச்சகராக போட்டிருக்கீங்க ஸ்டாலின், வரவேற்கிறோம். அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களும் எம்பிசியில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த அர்ச்சகரும் திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், அதுக்கடுத்து நான் உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை மீனாட்சி, நெல்லையப்பர், இப்படி பிரபலமான இருக்கிற ஒரு கோயிலில் அவங்க கொண்டு வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்க வேண்டியது வீரமணி அவர்கள் கேட்டிருக்கணுமா, இல்லை வேற யார் கேட்டிருக்கணும்? இல்லை, நீங்கள் ஆர்எஸ்எஸ் தடுக்கிறதுக்கு ஸ்டாலின் என்ன வேலை செய்தார் அப்படின்னீங்க. ரொம்ப ரீசெண்டாக வந்து அந்த திருப்பரங்குன்றம் விவகாரம், ஒன்னு கிழிக்கவே இல்லை. அதில் நீ டிராமா பண்ண, உங்களுடைய ஊழல் வெளியில வந்துட்டு இருக்குது, அதை மடம் மாத்துறதுக்காக இந்த வேலையை ஒரு வாரமா நீ பேச வச்சிங்க. இத்தனை வருஷமா இல்லாம ஏன் இப்ப நடந்தது? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் முத உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒருத்தரை இந்த இடத்துக்கு கொண்டு வச்சுட்டு ஏன் அந்த இந்த இதை நீங்க தொடங்குனீங்க? 144 போட்ட பிறகும் எப்படி பாஜகவும் கூட்டம் உள்ள வருது? எப்படி அனுமதிச்சிங்க? இதெல்லாம் பதில் அடிக்கடுக்காக கேட்டிங்கன்னா திமுகவும் பாஜக ஆர்எஸ்எஸும் கை கோத்துட்டு இருக்கிற உறவு அதுக்குள்ளார தெரியும். புரியுதில்ல உங்களுக்கு? நாங்கள் தான் எதிர்க்கிறோம்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிட்டு இருக்குது. இவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வருதுன்னா ஆர்எஸ்எஸ் கை கொடுக்கும், ஆர்எஸ்எஸ்க்கு பாதிப்புனா இவங்க தான் போய் கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நிகழ்ச்சி போனார், பேசிட்டு வந்துட்டார். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு, சிவனும் முருகனும் உங்கள் இந்து கடவுளான்னு கேட்குறாரு. பதில் சொல்லுமா ஆர்எஸ்எஸ்? தமிழில் தான் அர்ச்சனை அப்படின்னு சீமான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்குமா நாளைக்கு? சரி, சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில் இருக்கிறாரு, ஆர்எஸ் சொல்லி தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, பெரியார் திட்டார், எல்லாம் கரெக்டு. நீங்கள் தான் ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிரானவர்களாச்சு இல்லை? அதிகாரம் உங்ககிட்ட இருக்குல்ல, பவர் உங்ககிட்ட இருக்குல்ல. ஒரு நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆர்எஸ்எஸ் ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் மாறுறீங்கல்ல. ஜெயலலிதா இருக்கிறப்போ நீதிமன்றம் இருந்ததில்லை, அம்மையார் இருந்தப்பவும் சட்டம் இருந்ததில்லை, அப்போவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் இருந்தாங்கல்ல, அப்போவும் ஆர்எஸ்எஸ் பாஜக இருந்ததில்லை. ஏன் நடக்கல? அப்போ எடப்பாடி இருந்தப்போ நடக்கல. உத்தரவு வாங்கின பிற்பாடும் எங்களுடைய சட்ட ஒழுங்கு கெட நான் அனுமதிக்க மாட்டேன்னு இருக்கிட்டாங்களா இல்லையா? ஆனால் நீங்கள் ஊர்வலம் விட்டு நடத்த வச்சுட்டு இருக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் ஆர்எஸ்எஸுக்குமா, சீமானுக்கும் ஆர்எஸ்எஸுக்குமா? சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் பதில் வரணும். இவ்வளோ கேள்வி இருக்குது. சீமானை வந்து எங்கள் அப்பனுடைய சிலையை திறக்கிறதுக்கு வெங்கையா நாயுடு, ஆர்எஸ்எஸில் ஊறி வளர்ந்த வெங்கையா நாயுடே வேணும் எங்களுக்கு ஜனாதிபதினு சீமான் எங்கள் அப்பா சிலையை திறக்கிறதுக்கு கூட்டின்னு வந்தாரா? சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு காங்கிரஸில் இருந்துட்டு சோனியா காந்தி சொக்கத்தங்கமாக தெரிஞ்சாங்களா? பதவியில் இருந்த வரைக்கும் அவங்கள வச்சு திறந்தால் அவங்களுக்கு ஆகாதா? மௌனமாக சிரிக்காதீங்க வினோத், பதில் சொல்லுங்கள் எனக்கு. சொல்லுங்கள், ஆகாதா? சீமானை வந்து அவங்க அப்பா பேரில் நாணயம் வெளியிடுறதுக்காக வேண்டி எங்களுக்கு அதே ஆர்எஸ்எஸில் ஊர்ன, ஆர்எஸ்எஸ்லேருந்து வளர்ந்த பாஜகவில் அமைச்சராகக்கூடிய ராஜ்நாத் சிங்கே தான் வேணும்னு அவர் கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தினாரா? கேட்டால் மத்திய அரசு நிர்வாகத்தில் இருக்கிற நாங்கள் கூப்பிட்றோம். ஏன் புறக்கணிச்சிட்டு இப்போ உனக்கு தான் கொள்கை ரீதியாக ஆகாதில்ல பாஜக, அப்புறம் நான் பாஜக மந்திரி மட்டும் வேணும் உங்களுக்கு, சாப்பாடு வேணாம் ஊறுகாய் மட்டும் தொட்டுக்கிற அந்த மாதிரி இருக்குது இல்லை? நீங்கள் எப்படி? இது எனக்கு புரியலையே உங்களுக்கு. உனக்கு அவங்க நேர் எதிர் இல்லை, ஆகாதில்லை உங்களுக்கு. உங்களுடைய தந்தை எப்படி வந்து ஒரு திராவிட கொள்கையில் ஊறிட்டு இருந்தார் வரல, அவர் ஏன் ஆர்எஸ்எஸ் வச்சு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறேன்? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். கேட்டால் திருப்பரங்குன்றத்தை நாங்கள் தான், இது ட்ராமா, முழுக்க ட்ராமா. சரி, அதை சாதிச்சிங்கல்ல. அர்ச்சகர் நாளைக்கு நடத்துங்க, ஒன்றுமே வேணாம், தமிழில் மட்டுமே அர்ச்சனை, பிற மொழியிலும் அர்ச்சனை செய்யப்படும் போர்டை வைங்க முதல்ல. இதை நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னா சீமான் நாளைக்கு ஃபெயிலியர். ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் 100க்கு 100 எதிர்ப்பது உண்மை. எத்தனை வருஷத்துக்கு வழக்கு போட்டுன்னு ஏமாற்றிட்டு இருப்பீங்க? அரை நூற்றாண்டு உங்ககிட்ட தான் இருக்குது அதிகாரம். ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் நீங்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் தமிழில் அர்ச்சனைன்னு எல்லா கோயிலும் இன்றைக்கி செய்ய முடியல? சேகர் பாபு வந்துட்டு ஆர்எஸ்எஸ்க்கு எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி தானே உட்காந்துட்டு இருக்கிறாரு. கோமாடம் எங்கே திறந்தாங்க முதல்ல உங்களுக்கு? நார்த்தில் அவ்வளோ இந்துத்துவ வெறியாக இருக்க சொல்ல பாஜக மாநிலங்களே இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் இல்லை திறந்தீங்க. கோமியம் முடிச்சுன்னு பின்னாடி சுற்றுனது யார்? நான் அந்த அம்மையாரை பற்றிலாம் பேசலை. கேட்டால் அது அவங்க தனிப்பட்ட வளம், குடும்பத்துக்குள்ளே கொள்கையை வள, அப்புறம் நீ ஊருக்கு கொண்டு கொள்கையை பேசு. புரியுதில்லை? நாங்கள் இங்கே போய் யாகத்தை வளர்த்துனுப்போம், எல்லாத்தையும் செய்துக்கிட்டு இருப்போம், பொதுவில் வந்து இங்கே பேசியிருப்போம், அது வேறு தொடர் இது வேறு தொடர், நீங்கள் பேசக்கூடாதுன்னு ஊருக்கு சொல்லக்கூடாது. அதிகாரத்தில் பதவியில் இருக்கிற நீ அந்த கொள்கைப்படி முதல்ல குடும்பத்தை வச்சுக்கோ. புரியுதில்லை? ஏன்னா மறைமுகமாக எல்லாம் அவ்வளோ மோசமாக ஒரு காவி மாநிலம் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு இங்கே இருக்குது. அவ்வளவும் நடக்கிறது இந்துத்துவாவில்.
ஒரு இதுலேயும் வித்தியாசம் இல்லை. நீங்கள் எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து எதிர்க்கிறீங்க சொல்லுங்கள் எனக்கு. ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டாரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு சொன்ன 2 கருத்துக்கே பதில் இல்லை ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து. அவர் ஆர்எஸ்எஸ் சொல்லித்தான் பெரியாரை திட்டுக்கிறாருன்றதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் 18-19 வருஷமாக பெரியாரை கழுவி கேவலமாக ஊற்றிக்கிட்டு இருந்ததுலாம் ஆர்எஸ் சொல்லி தான் கருணாநிதி திட்டிக்கிட்டு இருந்தாரா? நீங்கள் திட்டிகிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்கள். அப்புறம் இது அதாவது நீங்கள் என்னென்னா, நீங்கள் செய்கிற எல்லா 420 வேலையும் மூடி மறைச்சிருவீங்க. உங்கள் அரசியலுக்கு எதனா ஒன்று நடந்தால் இதை மட்டும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. இதான் உங்கள் நோக்கம். இதான் என் நோக்கம். நான் இப்போ இவ்வளோ பட்டியல் சொல்லிக்கிறேன். ஆர்எஸ்எஸ்க்கும் உங்களுக்குமான உறவு சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்டாக? எங்கேயாவது நீங்கள் எதிர்த்து இருக்கிறீங்களா? குஜராத் கலவரத்தை எடுத்துக்குங்க. ஆர்எஸ்எஸ்க்கு அனுசரணையாக தான் நீங்கள் இருந்தீங்க. எதனா பேசுனீங்களா? பிறகு ஒரு சமூக சேவை நிறுவனம் தான், அதுவும் தொண்டு நிறுவனம் தான் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? அவன் கூட்டணி கட்சியில் இருக்கிறவரே ஆர்எஸ்எஸ் செயல்பாடு மாதிரி நம்மக்கிட்டே இருக்கணும்னு பேசியிருக்கிறாரா இல்லையா? எங்கே நீங்கள் எதிர்த்து போராடினீங்க? பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை யாரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க? ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார், முடிஞ்சிருச்சு. உடனே அவர் கொள்கையை பிடிச்சி போய்கிட்டே இருப்பார். சரி, அவர் தான் பாஜக இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் வாதி. ஓகே, நாங்கள் தமிழில் நாளிலிருந்து அர்ச்சனை, எல்லா கோயில்களும் தமிழில் தான் அர்ச்சனை, தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டிங்கன்னா சான்ஸ்கிரிட்டிலும் பிற மொழியிலும் அர்ச்சனை அப்படின்னு போட்டு வச்சுருங்க. நாளைக்கு சீமான் தோற்றுருவார்ல, நீங்கள் ஜெயிச்சிருவீங்கல்ல. உங்களை யார் தடுக்கிறாங்க? அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, கோயில் உங்கள்கிட்ட தானே இருக்குது. கோர்ட்டுக்கு போவாங்க, என் கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டு போ. தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு பல தீர்ப்புகள் இருக்குது இல்லை? ஏன் செய்ய தயங்குறீங்க? ஆர்எஸ்எஸ்க்கு அப்போ வால் பிடிக்கிறதும் கை பிடிக்கிறது யார்? ஆர்எஸ்எஸ் தோலில் வச்சுட்டு ஊர் சுற்றிட்டு வர்றது யார்? மாநில அரசுக்குடைய அதிகாரம்னு இருக்குது இல்லை உங்களுக்கு? பல விஷயங்களில் வந்து இருக்குது இல்லை? நீங்களும் மாநில உரிமைன்னு பேசியிருக்கீங்கல்ல. இதில் பேச மாநில உரிமை, என் தமிழ்நாடு, என் தமிழ் மொழி, என் மூத்த மொழி, என் இனம் எனக்குன்னு இருக்குது, என் கோயில்கள் என்கிட்ட தான் இருந்தது, எனக்குன்னு எல்லா கலாச்சாரமும் இருந்தது, உலகம் முழுக்க இதுக்கான ஆய்வுகள் எல்லாம் இருக்குது, இங்கே தமிழ் மட்டுமே தான் அர்ச்சனை, பிற மொழியிலும் அர்ச்சனை செய்யப்படும் ஒரு இதை போட்டுட்டு நீங்கள் போட்டு நீதிமன்றம் என்ன பண்ணும்? அது அரசனுடைய கொள்கை முடிவில், என்னுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லலாம். ஏன் இழுக்கிற? கோர்ட்டில் எதுக்கெடுத்தாலும் அப்போன மாதிரியே கோர்ட்டுக்கு போய் இழுத்து விட்டுட்டு அப்படியே ட்ராமா ஆடிட்டு போயிட்டே இருக்கிறது. சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த 6 பிரதான கோயில்களில் ஒரு பட்டியல் சமூகத்தையும் ஒரு மைனாரிட்டி எம்பிசியை சேர்ந்த ஒரு அர்ச்சகரும் சுழற்சி முறையில் விடுங்க. வச்சுருக்கீங்களா? கேட்டால் நாங்களும் அர்ச்சகர் ஆக்கி விட்டோம். அதுக்கு ஆர்எஸ்எஸ்ஸே பரவாயில்லையே, நீங்கள் அதை விட மோசமாக இருக்கீங்களா? அதுக்காக தான் சொல்ல வேண்டியது. எந்த பார்ப்பனியத்தை வைத்து நீங்கள் எதிர்த்து அரசியல் தமிழ்நாட்டில் செய்தீங்களோ அதே பார்ப்பனியை வச்சு உன் தலையில் கடப்பாறையை இறக்குறேன் அப்படின்னு சொன்னால் 100க்கு 100 உண்மை. இல்லை, இப்போ அடுத்த சர்ச்சையாக இன்னொன்று வந்திருக்கு. குறிப்பாக முக்தார் என்ற அந்த நபர் பெருந்தலைவர் காமராஜர் தொடர்பாக பேசிய அந்த பேச்சு அப்படிங்கிறது, காமராஜர் காலத்தில் தான் வந்து கள்ள நோட்டு அடித்தாங்க, காமராஜர் காலத்தில் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு மிக மிக அவதூறாக பேசியிருக்கக்கூடிய அந்த பதிவு அப்படிங்கிறது சர்ச்சையாக இருக்குது ஒரு பக்கம். இதை ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக எடுத்துக்கணுமா, இல்லை காமராஜர் தொடர்பாக தொடர்ச்சியாக அவதூறுகள் வந்துக்கிட்டே இருக்கு, அதோட தொடர்ச்சியாக எடுத்து இல்லை, இது வந்து திட்டமிட்டு பண்ணுறது எதேச்சியாக நடந்ததாக நம்ம சொல்ல முடியாது. குறிப்பிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து முக்தார் வந்து அரசுக்கு அணுக்கமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு நல்லாவே தெரியும். அரசுடைய போலீஸ் பாதுகாப்போட, அதுவும் அரசு போலீஸ் பாதுகாப்போட வேறு. ஆனால் அவர் தியாகியாக வந்திருக்கிறார், சுதந்திர போராட்ட தியாகியாக வந்திருக்கிறார். அதனால் அவர் கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும், கொடுத்துருக்காங்க. அனுசரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி பேசணுன்னு திமுக கூட இருக்கிற காங்கிரஸும் திமுகவும் கொதிச்சிருக்கணுமா இல்லையா? கூட்டணி உடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க, அந்த கோபம் வந்திருக்கணுமா இல்லையா? காங்கிரஸுக்கு வேணாம், அது சொர்ணம் இல்லாமல் இருக்குது. காமராஜரை பற்றி உங்கள் தந்தையார் பல சந்தர்ப்பங்களை பெருமையாக பேசிட்டு போயிருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி ஒரு சாதி தலைவராக கொண்டு போய் சுருக்கி வச்சுட்டு இருக்கிற இந்த பெருந்தலைவர் தான் தமிழ்நாட்டினுடைய பேசிக் கட்டமைப்புன்றப்ப அவரை போய் நீங்கள் கொச்சப்படுத்தி இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிற ஒரு நபரை எப்படி நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க? எப்படி அவர் கூட அணுக்கமாக இருந்துட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்கள். ஒரு பக்கம் காமராஜரை கொச்சப்படுத்திக்கிட்டு காங்கிரஸை வெளியேற்றணும்னு திட்டமா திமுகவுக்கு? அது நேரடியாக கூப்பிட்டு பேசிட்டு போங்க. இல்லை சார், உங்களுக்கு நமக்கு டைம்ஸ் சரி வரல, நாங்கள் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்கிறோம், நீங்கள் போய்ட்டு வா, உங்கள்கிட்ட இருக்கிற 3% நாங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கிறோம் சொல்லிக்கலாம்ல நீங்கள். அதுக்கு இப்படி ஒரு பெருந்தலைவரை கொச்சப்படுத்தி காங்கிரஸை, அப்போ கூட காங்கிரஸ் கோவப்படலை, புரியுதில்ல? இந்நேரம் கொதித்து எழுந்திருக்கணுமா இல்லையா? குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான், ஒரு சாதிக்கு மட்டும்தான் தலைவராக அவர். எனக்கு நாடார் சமூகத்தின் மேலே ஒரு கோபம், பெரும் கோபம் எனக்கு. அது உங்களுக்கான தலைவர் மட்டும் இல்லைப்பா. அது அப்படி சொல்லி நீங்கள் கொண்டு கண்டமாக பார்த்தா 420 கூட அவர் படத்தை வச்சுன்னு ஒரு இயக்கம் வச்சுட்டு இருக்கிறான். அப்புறம் தான் அந்த கோபம் வருது இல்லையா? சமூகத்தின் மீது இருக்க ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் அடையாளமாக நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது வேறு விஷயம். அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அன்றைக்கி அதை சரியாக அமைக்கலைன்னா இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ கொள்ளை அடிச்சுக்கிட்டு இது மேலே உட்காரவே முடியாது இந்த நாற்காலியில்.
அத்தனையும் தன்னை இழந்து கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜர். அவர் நீ போகிற போக்கில் வந்துட்டு கள்ள நோட்டு அடிச்சாங்க அந்த காலத்தில். கள்ள நோட்டு பிடிச்சதே அவர் காலகட்டத்தில் தான். சொல்லு, அதை விட நல்ல நோட்டை அடிச்சுட்டு போகிற இந்த காலகட்டத்தை பற்றி பேசவே இல்லையா அந்த பத்திரிகையாளரையா? ஒரு பத்திரிகையாளர் ஏன் நேரு அடிச்சுக்கிறது 1020 கோடி 2வது முறையாக பட்டியல் போட்டுருக்குது இடி. முதல்ல 888 கோடி. அது அந்த அந்த நல்ல நோட்டை அடிச்சுன்னு போனதுக்கு யாருன்னு பேசவே இல்லை. பேசியிருக்கணுமா இல்லையா? யாரோட காசு, யார் அப்போ விட்டு காசு நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா வினோத்? என்னன்னா நீங்கள் குட்டியை விட்டு ஆழம் பார்க்குறதுன்னுவாங்க குரங்கு. அந்த மாதிரி இவர்கள் மூலமாக இதை பேச வச்சுன்னா ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்குறது. இது முழுக்க முழுக்க திமுக வருகின்ற தேர்தலில் நல்ல ரோஷமுள்ள சமூக, அது நான் நாடார் சமூகத்தை மட்டும் சொல்லவே மாட்டேன், நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லை. ஆனால் எனக்கு அந்த கோபம் இருக்குது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எல்லா சமூகத்திலும் இன்றைக்கி வந்து ஒரு அரை நூற்றாண்டை கடந்து மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவர் போட்ட அந்த பள்ளி பிச்சையில் இருந்து தான் படிச்சுட்டு மேலே வந்தது எல்லாமே. புரியுதில்ல உங்களுக்கு? அத்தனை சமூகத்தில் இருக்கிறவனு இதுக்காக வெளியில் எழுந்து வந்து காரி துப்புன்னு கேள்வி கேட்கணும். ஆனால் வழக்கு போட்டிருக்காங்க, வழக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. தமிழ் தேசியத்தின் மேலே ஒருத்தன் புகார் இல்லைன்னா கூட கேட்டு வாங்கிட்டு எல்லாம் ஓடுறீங்க. உங்களுக்கு ஆகாத நபர் புகார் கொடுத்துட்டாங்கன்னு நடக்கவே இல்லை. நடந்ததாக ஒரு புகார் கொடுத்ததானா கூட கதவை உடச்சிட்டு உள்ளே போய் கைது பண்ணி கொண்டுட்டு போகிறீங்க பத்திரிக்கையாளரை. அது சரி தவறுன்றதுக்கு அப்பால் சவுக்கு சங்கருடைய கதவை உடச்சிட்டு உள்ளே போகிற அந்த இது இருக்குல்ல, அது ஒரு அநீதியான அராஜகமான கைதுன்னு பார்க்குறோம்ல. அங்கெல்லாம் அவ்வளோ பாயிற அந்த வேகம் ஏன் இங்கே வரல உங்களுக்கு? காமராஜர்னு அப்போ அவ்வளோ கேவலமாக பார்க்குறது அந்த திமுக அரசு இல்ல. அதான் இல்லை உங்கள் கருணாநிதி என்ன தொடர்ச்சியா சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் திருச்சி சிவா பேசுறாரு, ஏசி இல்லாம இருக்க முடியாது, அவருக்கு ஏசி போட்டு கொடுத்ததே கருணாநிதி தான் அப்படின்னு திருச்சி சிவா பேசினாரு. அதுக்கு முன்னாடி அவங்க திமுகவுடைய மாணவர் அணி தலைவராகக்கூடிய ராஜீவ்காந்தி காமராஜர் ஒன்றும் அவங்க சொந்த காசுல எல்லாம் ஒன்றும் ஓபன் பண்ணல பள்ளி. இப்போ சொந்த காசுல தான் ஸ்டாலின் அவங்க குடும்பம் அங்கேருந்து மஞ்சப்பை நிறைய ரயில் எடுத்துட்டு வந்தாங்களோ, ரயில் முழுக்க பணமா அந்த சொந்த பணத்தில் தான் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே மகளிருக்கான காசு என்ன, அப்புறம் அந்த ப்ரௌன் கலர் மகளிருக்கான பஸ் எல்லாம் வந்துட்டு கருணாநிதிக்கு வந்தார்ல ட்ரெயினில், அந்த ட்ரெயின் முழுக்க அவர் பணம் அவங்க அப்பா சொத்தெல்லாம் விற்று நோட்டாக அடுக்கி எடுத்து வந்து இறக்கி அதை செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. தெரியாதா உங்களுக்கு? கருணாநிதி சொந்த பணங்க அது. அவங்க ஊரில் அவங்க வந்துட்டு புரியுதில்ல, அவங்க இருந்த குடும்பம் அந்த பண்ணையார் குடும்பத்தோடு சேர்ந்து இருந்தாங்க. அங்கேருந்து வந்த சொத்து அது எல்லாமே ரயில் முழுக்க ஒரு ரயில் முழுக்க எடுத்துன்னா அதில் இடம் இல்லாமல் தான் ஒரு பாத்ரூமில் உட்காந்துட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, நான் அது இல்லை, எனக்கு தெரியாது. ஆக ஏதோ ஒன்று டிக்கெட் இல்லாமல் வந்தீங்க, அது குறிப்பிட்ட ட்ரெயின் வரைக்கும், அந்த குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான். அப்புறம் ஒருத்தர் பார்த்து டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு, டிக்கெட் எடுத்துன்னு தான் வந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஈரோட்டுக்கு நடந்தது அது. ஆக ஏதோ ஒன்று அந்த ட்ரெயினில் தான் முழுக்க முழுக்க பணமாக வச்சுருந்து அவர் கொட்டி கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுருந்து எடுத்து கொடுக்குறாரு. அவங்க அப்பா மட்டும் பணம். அது மட்டும் காமராஜர் செய்தது அவங்க அப்பா மட்டும் பணம் இல்லை, எல்லாம் மக்களோட வரி பணம் தான், மக்களுக்கான பணம் தான். நீ 10 லட்சம் கோடியை வந்து நீ வாங்கி வச்சிருக்கிற. ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடி உனக்கு எனக்குமான கடன் 2.25 லட்சம் ஒரு தலைக்கு. இன்றைக்கி வந்து 4.5 லட்சம் 5 லட்சத்துக்குள்ளே வந்து நிற்குது. மொத்தமாக உங்களுக்கு 2021 அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய மொத்த கடனே 3 லட்சம் கோடி. இன்றைக்கி 10 லட்சம் கோடி கிட்ட வந்திருக்கு. இந்த பணம்லாம் எங்கடா போச்சுன்னா இன்ன வரைக்கும் பதிலே இல்லை, வாயே இல்லை. சீமான் இங்கே ஓடுறான் பொடி, சீமான் அங்கே ஓடுறான் பொடி, இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கதையை சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கிற. வாங்கின கடனுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற இன்ன வரைக்கும். இந்த கடனுக்கு எல்லாம் யார் வரி கட்டணும் சொல்லுங்கள்? கேட்குறீங்களா? அவர் வந்துட்டு காமராஜர் விட்டு பணத்தை கொண்டு வந்துட்டு பண்ணாரான்னு, உங்கள் அப்பா விட்டு பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் இன்ன வரைக்கும். இன்றைக்கி போடுற ஸ்கீம்லாம் எங்களுக்கான ஸ்கீமில் இருக்கிற பணத்தை எடுத்து நீங்கள் கலர் டிவி கொடுத்துட்டு போயிருக்கிறீங்கன்னு பட்டியல் சமூகத்து தலைவர்கள் பேசுகிறாங்க. மக்களும் எனக்கு எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா ஒரு ஆதாயம் இருக்கும். கருணாநிதி இலவச டிவி ஐயோ கொடுத்துட்டா அது சூப்பராக எல்லோரும் பண்ணாங்க. என்னென்னா நீங்கள் அப்போ கேபிள் போட்டாகணும். கேபிள் அன்றைக்கி யாருக்கிட்ட இருந்தது? உன் குடும்பத்துக்கிட்ட தான் இருந்துச்சு, உன் மருமகன் குடும்பத்துக்கிட்ட இருந்துச்சு. அப்போ நீ இங்கே டிவியை கொடுத்து விட்டு மாதம் ஒயர் போட்டு எங்ககிட்ட இருந்து காசை உருவிட்டு இருந்த பல கோடி அப்படியே கொட்டும் பணம் உள்ளார. இந்த மாதிரி கொள்ளடிச்ச கும்பல் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. காமராஜரை பற்றி ஒருத்தர் பேசுக்க அவன் மேலே இன்ன வரைக்கும் நடவடிக்கையே எடுக்கலை. ஏதோ ஒரு மெத்தனத்தில் உட்காந்துக்கிட்டா நீங்களே எப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் இன்ன வரைக்கும் கைது பண்ணலை சொல்லுங்கள்? ஏன் பண்ணலை? இங்கே ஓடி ஒருத்தர் வீட்டை கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறீங்கல்ல, ஒருவேளை கருத்து சுதந்திரம்னு பார்க்குறாங்களோ என்ன? அப்புறம் இந்த கருத்து சுதந்திரம் ஏன் இங்கே வரமாட்டிருக்குது சொல்லுங்கள்? சவுக்கு சங்கர் வீட்டை உடைச்சிங்கல்ல, அங்கே ஏன் வரமாட்டேங்குது? தமிழ் தேசிய தளத்தில் 4-5 பேரை கூட்டு போயிட்டு உடனே அவங்களும் கருத்து சுதந்திரமாக தானே எழுதுகிறாங்க. கண்ணை கட்டிட்டு நைட்டு முழுக்க அடித்து சித்திரவதை பண்ணி நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி கைது பண்ணி சிறையில் போட்டிங்களே, ஏன் போட்டிங்க சொல்லுங்கள்? அந்த வேகமும் அந்த இதுவும் இங்கே வரணுமா இல்லையா? நல்ல காமராஜரை நேசிக்கக்கூடிய சக மனிதன் யாராக இருந்தாலும் அது நாடார் சமூகம்னு சொல்ல வேணாம். அது இப்போ சூடு இருக்குதா சொர்ணம் இருக்குதா ஒரு பிரிவு அதிலேயே போயிடுச்சு.
கொஞ்சம் மட்டும் தான் கேட்டுக்கிறான். மற்றவங்களாம் சீட்டு வேணும் நோட்டு வேணுன்றதுக்காக விட்டுட்டுக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், அதுக்கு இந்நேரம் எப்படி வந்திருக்கணும் ஒரு எதிர்ப்பு சொல்லுங்கள். தொடக்கூட முடியல அந்த மனிதனை, போலீஸ் பாதுகாப்போடு வச்சுங்குது. காமராஜர் கேவலப்படுத்தி கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு துணையாக இருந்தார். வேறு என்னென்னலாம் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் என்ன கட்டணும், ஆனால் உடஞ்சி போகிற அணையை கட்டினார். அதுலேயே ஊழல் முறைகேடுன்னு வந்தது. வரலாறு தெரியுமா உங்களுக்கு? தடுப்பு அணைக்குமே வித்தியாசம் தெரியல. திமுக இருக்கிற ஒரு கோஷ்டி பத்திரிகையாளன்னு சொல்கிறான், இந்தியாவிலே அதிகமாக அணையை கட்டினது லூசு, அது தடுப்பு அணையிடா, அணைன்றது வேற, நீலாம் பத்திரிகையாளரா? அதுலேயே நாலாந்தாரமான ஊழல் முறைகேடு. இப்போ பேஞ்ச மழையில் அடிச்சிட்டு போச்சு ஒரு பாலமே, ஊரே சிரிச்சுது. உங்கள் லட்சணம் அப்படி இருக்குது. நீ காமராஜர் பெருந்தலைவரை பற்றி இவ்வளோ தூரம் கேவலமாக பேசிட்டு ஒன்றும் உக்காந்துட்டுக்கிறீங்க. கைது அங்கே பண்ண முடியல. இது எப்படிப்பட்ட அரசு இது சொல்லுங்கள். இதுக்காக தான் இந்த நாலாந்தர வேலைக்கு தான் நீங்கள் பாஜக கிட்ட பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்குறீங்களா கருணாநிதிக்கு? சொல்லுங்கள், நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு பாரத ரத்னா விருது வேணும்? உங்களுக்கு தமிழ்நாட்டு உரிமை ஏதாவது மீட்டுன்னு வந்திருக்கீங்க இன்ன வரைக்கும்? ஒன்று சொல்லு. எல்லாம் அடகு வச்சுட்டு ஐயா சாமி எதனா கொடுங்க எங்கள் பதவி அப்படின்னு. கிழக்கு பார்த்தா வங்கக்கடலில் இந்த பக்கம் கப்பல் ஓடுறது பாதிக்கு மேலே எங்களுதுன்றீங்க. இருக்கிற தொழிற்சாலை இந்தியா முழுக்க பாதிக்கு மேலே எங்களுதுன்றாங்க. சாராய ஆலை முழுக்க இருக்குதுல பாதிக்கு மேலே எங்களுதுன்றீங்க. முக்கால் பங்கு எங்களுதுன்னு. இதை தாண்டி வேற என்ன சாதனை? இது எதுக்கு உனக்கு பாரத ரத்னா விருது? காமராஜரை கொச்சப்படுத்திய அதுக்கு துணை நிற்கிற ஒரு கட்சி தலைவருக்கு இந்த விருதை கொடுக்கலாமா சொல்லுங்கள். ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நாளைக்கு பதில் சொல்லணும், கட்டாயம் பதில் சொல்லணும். இந்த வேலையை செய்ததுனாக்கா பகிரங்கமாக திமுகவும் மன்னிப்பு கேட்கணும். அந்த நபர் மட்டும் மன்னிப்பு கேட்கக்கூடாது. திமுகவும் பொது மன்னிப்பு கேட்டு விட்டு தான் வரணும். இந்த மண்ணின் மைந்தன் மிகப்பெரும் மகத்தான தலைவன், மாபெரும் ஒரு தலைவரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் பாரத ரத்னா வரணுமா? என்ன யோகியது இருக்குது உங்களுக்கு? பெருந்தலைவர் காமராஜர் ஒருத்தனை விட்டு கைக்குழி விட்டு பேச வச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு மட்டும் விருது கொடுன்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த லட்சத்தில் நீங்கள் சீமான ஆர்எஸ்எஸ் சங்கி, நாங்கள்லாம் அப்படி இல்லை. நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்ன வரைக்கும் ஒன்று கூட குறை வைக்கவே இல்லை. என்ன ஏதாவது குறை வச்சுருக்குதா? சிலைக்கு கூப்பிட்டீங்க வந்தாங்க, நாணயத்துக்கு கூப்பிட்டாங்க வந்தாங்க, அப்புறம் போய் அது என்னது கல்லறையாக சுடுகாடு அது சுற்றி பார்த்து வந்தீங்க. அது பெரிய சுற்றுலா தலமாக மாறிடுச்சின்னு மாற்றிட்டீங்க. வேறு நீங்கள் கேட்டது அப்புறம் உங்கள் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு போய் கூப்பிட்டு வந்தீங்க. மோடி நினச்சா போய் உங்கள் புள்ள போய் திடீர்னு பார்க்குது, செங்கல்ல இங்கே வச்சுட்டு போய் பார்த்துட்டு வர்றாரு உதயநிதி. அப்புறம் நிதி ஆயோக்கு நீங்கள் 3 வருஷமாக புறக்கணிச்சிட்டு இப்போ மட்டும் நெருக்கடி ரெய்டு கூடணுன்னே இப்போ உட்காந்து பார்க்குறீங்க. பிரதமர் அவர் என்ன உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற நேரம் அப்பாயின்மெண்ட் கிடச்சி நிற்குது. நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க, அமித்ஷா சந்திக்கிறாங்க. என்னப்பா உங்களுக்கு குறைச்சல் சொல்லுப்பா? என்ன குறைச்சல்? வாழ வைக்கிறீங்க ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்துத்துவாவையும் ஓஹோன்னு வாழ வைக்கிறீங்க. நல்லா வாழுது தமிழ்நாட்டுக்குள்ளே. தமிழ் தேசியம் மோசமாக போயிட்டு இருக்குது. சொல்லு. முழுக்க எனக்கு ஊபியில் இருக்கிறமா தமிழ்நாட்டில் இருக்கிறமா தெரியாது சேகர் பாபா பார்க்குறப்ப. அப்படி இருக்கு உங்கள் லட்சணம். இதில் நாங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரி, சீமான் சங்கி, ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் சீமான் பெரியாரை பெரியாரை நீங்களே தான் மானக்கேடாக திட்டினீங்க. உலகத்தில் அதிகமாக பெரியாரை திட்டுறது யாருன்னா உங்கள் கோஷ்டி, திமுக கோஷ்டி தான். உலகத்திலேயே அதிகமாக பெரியாரை திட்டியது திமுக தான், வேறு யாருமே கிடையாது. மற்றவங்களாம் மரியாதையே பார்த்தாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் கூட திட்டிகிட்டு இருக்கிறோம், விமர்சனம் பண்ணுறோம், நாகரிகமாக தான் விமர்சனம் பண்ணுறோம். அவர் பிரச்சாரத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கலாம், அதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்கலை. சுற்றி இருக்கிறார், கஷ்டப்பட்டுக்கிறார், மூத்திர சட்டியோட தான் சுற்றினாருன்னு. ஆனால் அது எல்லாம் நீங்கள் அடகு வச்சுட்டிங்களேப்பா. பெரியாருடைய கொள்கையே பாஜக கிட்ட அடகு வச்சுட்டிங்களேன்னு தான் நாங்கள் திமுக விமர்சிக்கிறோம் ஒழிய பெரியாரை 2ஆம் கட்டமாக தான் நாங்கள் வைக்கிறோம். ஆனால் அந்த பெரியார் கொண்டு வச்சுட்டு இது இல்லாமல் எதுவும் விடிஞ்சதே இல்லைன்றப்ப தான் இறக்கடா தலையில் அப்படின்னு இறக்குறோம். புரியுதுல உங்களுக்கு? காமராஜரை விட பெரும் ஒரு சாதனை இந்த மண்ணில் இருக்காங்க. நீங்கள் கேட்டால் இவருக்கு பிறகு தான் எல்லாமும் அப்படின்னாக்கா அங்கே தான் எரியுது உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமும் சாதிச்சுட்டாங்க, எல்லாமும் வந்துட்டாங்க, பெண்கள் படிச்சுட்டாங்க, ஏன்னா சாதி மறுப்பு நடந்துருச்சு, விதவை திருமணம் நடந்துருச்சு, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதுக்கு பிறகுத்தான், இவருக்கு பிறகுத்தான் சொல்கிறீங்கல்ல, அப்போ தான் இதெல்லாம் எடுத்து போட்டு பேச வேண்டியதாக இருக்குது. இதில் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயமாக மாறி இருப்பது KN நேரு அவர்கள் மீதான அந்த ஊழல். 2வது கடிதம், 2வது ஊழல். முதல் ஊழல் 800 கோடி ரூபாய் சொச்சம் அந்த ஊழல். அது பணிக்கு காசு வாங்கினார், பணிகள் போடுறதுக்கு காசு வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது ஊழல் டெண்டர்ல முறைகேடு 1080 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை 2வது முறையாக டிஜிபிக்கு கடிதம் எழுதி நீங்க FIR போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதை நோக்கி போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ அடுத்த கட்டமா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஊழல் முறைகேடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இல்லை கண்டிக்கிறேன், உண்மை. அப்படி சொல்லவே கூடாது. எப்படி திருமணம் கடந்த உறவுன்னு ஒரு பேர் வச்சிங்களோ அது மாதிரி சட்ட ரீதி மறுத்த பண வரவுன்னு வைக்கணும் புதுசாக.
சட்டத்தை சட்டத்தை அதாவது சட்டத்துக்கு மறைவாக வந்த பணம் அப்படின்னு வைக்கணும் பேர். ஊழல் முறைகேடுன்னு கொச்சப்படுத்தக்கூடாது. அது சட்டமறைவாக வந்த பணம் எங்களுக்கு அப்படின்னு பேர் வச்சுங்க. இதில் என்ன இருக்குது பெருசாக? அது என்ன உங்களுக்கு காதலில் நல்ல காதல் நல்ல எல்லாமே வந்து திருமணம் கடந்த உறவுன்னு பேர் வைங்க, பேர் வச்சிடலாம். அந்த மாதிரி சட்டத்துக்கு மறைவாக வந்த பணம் அப்படின்னு நீங்கள் பெருமையாக பேசணும். அதை புரியுதில்ல? நான் அதை தான் சொல்ல வரேன். நேருவோட வீட்டு கதை உடைக்க முடியுமா உங்களால்? அப்போ ஊழல் இங்கே யார் செய்தாலும் ஒன்று தான், கரெக்டாக? சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். புகார் வந்தது நீங்கள் ஏன் பதிவு பண்ணாமல் வச்சு? ஏற்கனவே டிஜிபிக்கு ஒரு புகார் வந்துருச்சு, அது 888 கோடி. அதுக்கான ஆவணங்களும் கொடுத்துருக்குது. பொய் வழக்கு போடுகிறார்கள் பாஜக இந்துத்துவானாக்கா நீ எல்லாத்தையும் சுருட்டிட்டு மாட்டிகிட்டு இருக்கிற. அதுக்கான ஆவணங்கள் வெளிநாட்டெலாம் வச்சுருக்கான். உங்கள் நேருவோட தம்பி இத்தாலி வரைக்கும் போய் பேசி 4 கம்பெனிகளோட பேச்சுவார்த்தை நடத்தின எல்லா விடையும் உள்பட நடந்திருக்குது. யார் விட்டு காசு தூக்கிமே அங்கெல்லாம் போட்டு நீங்கள் உட்காந்து சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். உங்களை தொடக்கூடாது, தொட்டால் இந்துத்துவா எங்களே பழிவாங்கன்னு கதை சொல்லி சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் அந்த இந்துத்துவா காலிலே போய் பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. இங்கே வருது நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. அடுத்த நாள் பார்த்தாக்கா அப்போ தான் அவருடைய மகன் வந்து தொகுதி நலன் கருதி நிர்மலா சீதாராமன் அவர்களை நிதி மந்திரியை பார்த்து நிதி ஒதுக்க சொல்லி கேட்குறாராம். அப்போ இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு நிதி நல்லா ஒதுக்கிட்டு இருந்தாங்களா? இப்போ தான் ஒதுக்கலையா உங்களுக்கு? புரியுதில்லை உங்களுக்கு? அதாவது இதெல்லாம் பேசு பொருளாக ஆக்கணும். இதை தான் இன்றைக்கி விவாதமாக்கணும். தமிழ்நாடு முழுக்க இதான் விவாதமாக்கியிருக்கணும். 2வது முறையாக 1020 கோடி இதுக்கான ஆவணங்கள் 252 பக்கம் அது விஜிலன்ஸ் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அனுப்பி வழக்கு பதிவு செய்யுங்கள். நீ எதையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இதை பற்றி பேசு பொருளாகுதுன்னு ஒன்று நீ திருப்பரங்குன்ற கோயிலில் ஓடி உட்காந்துக்கிற, தீபத்தில் உட்காந்துட்டு இருக்கிற, பாஜகவை தூண்டி விட்டு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அந்த சலசலப்பில் தமிழ்நாடு முழுக்க அதையே பார்த்துட்டு இருக்குன்னு உட்காருங்க. சீமானை பற்றியான விஷயங்களை பேசு பொருளாக்கிட்டு அதிலே உட்காந்துட்டு இது இங்கே ஓடுறது தெரியல, மலை திருடிட்டு ஓடுறது தெரியல உங்களுக்கு. மக்களை மறைமாற்றி கொண்டு இருக்கிறது இந்த திமுக அரசு. இதை பற்றி பேசணும்னாக்கா அதுக்கு ஒரு வழக்கு, புரியுதுல உங்களுக்கு? இவர்கள் இப்படித்தான் அப்படின்றது காலங்காலமாக நிறைய வரலாறுலாம் இருக்குது. என்ன இவங்களுக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. 2026க்கு பிறகு நாம் இருக்க போகிறதில்ல, கிடைச்ச வரைக்கும் இப்போ சுருட்டிக்கிட்டோம். வழக்கு என்ன வழக்கு வரப்போகுது, அப்புறமா காசு கொடுத்து சரி பண்ணிடும், காலில் வந்து சரி பண்ணிடும். அது நடக்காது தான். இன்னைக்கு நேற்று நாங்கள் காலில் விழாமல் இருக்கிறோம். புரியுது? நேருவின் மகளே வருகின்றதுலேருந்தே வருது வரலாறு எங்களுக்கு. நாங்கள் இன்றைக்கி நேற்று புதுசாக உழப்போம், ஏற்கனவே விழுந்தவங்க தானே, திரும்ப வந்து சரி பண்ணிப்போம், முடிஞ்சு போச்சு, அடித்ததில் கொஞ்சம் கொடுத்தா சரியாக போகுது அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சி 2027 தேர்தலில் தமிழ்நாடு மக்கள்கிட்ட நீங்கள் முகம் கொடுக்கணும். ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் தான் இவ்வளவு வழக்கம் போட்டுக்கிட்டு வரீங்க. நீங்கள் தான் செந்தில் பாலாஜி மேலே போட்டு இந்த வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குது. பொன்முடி வழக்கு இப்படி இருக்குது. துரைமுருகன் வழக்கு பணம் கொடுத்த வழக்கு இப்படி இருக்குது. ஏற்கனவே 11 கோடி ரூபாய் அங்கேருந்து எடுத்த வழக்கு இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒருவர் மீது கூட நடவடிக்கை இல்லை. நாங்கள் யோக்கியமானவர்கள், எங்களுக்கு வாக்களிங்கன்னு நீங்கள் மக்கள் மத்தியில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பாஜகவுக்கும் இதே புறக்கணிப்பு கட்டாயம் நடக்கும். இந்த கேள்வி நடக்கும் பாஜக மேலே. என்ன உங்களுக்கு அவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? திமுகவுக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் பேசினார். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுகமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது போல இருக்குது, நாங்கள் நினைக்க வேண்டியதாக இருக்குது. பேசினாரா இல்லையா? ஒருத்தர் பேசினாரா இல்லையா? அப்போ நீ இவ்வளவு நீங்கள் இருந்துக்கிட்டு வந்து இந்த நேருவோட விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, இது இல்லை நீ நடந்திருக்கு. நீ ஒரு யோக்கியமான அரசாக இருந்தால் இதெல்லாம் உண்மையிலே நம்ம கட்சி நபராக இருந்தாலும் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தணும். இது மக்களோட வரி பணம் திருடி இருந்ததுனாக்கா இதை வந்து விட்டுவிடக்கூடாதுன்னு ஒரு சமூக அக்கறை உனக்கு இருக்கணும். அவரை ஒரு வழக்கு போட்டு விசாரிங்க. ஏன்னா நாளைக்கே எல்லா ஃபைலும் கொண்டு போய் நேரு அங்கே கொடுத்துருவாருன்ற பயம் உங்களுக்கு இருக்குது இல்லை? குடும்பத்துக்கிட்ட இருக்குதா? அதனால தான் வழக்கு பதிவு செய்யாமல் 2 முறையும் வந்துடுச்சு. ஒன்று டிஜிபிக்கு ஒரு முறை கடிதம் வந்திருக்குது, அது 888 கோடி, இது வந்து 1020 கோடி. 2 முறையும் நீ மௌனமாக இருக்கிறது காரணம் நேருவை கண்டு உங்களுக்கு பயமா? சொல்லுங்கள், பயம் இருக்குதா? ஒரு வேலை நம்ம பண்ணிட்டோம்னா அவர் பழிவாங்கிற விதமாக நம்மளை பற்றி விஷயங்கள்லாம் போட்டு கொடுத்துருவாரோன்ற பயம் இருக்குதா இல்லையா? இருக்குது தானே உங்களுக்கு. அதனால தான் பதிவு பண்ணாமல் இழுத்துட்டு இருக்கிறீங்களா? நேர்மையான அரசுனா என் மேலே இல்லைப்பா, மடியில் கனம் இல்லை, வழியில் எனக்கு பயம் இல்லை, வா வழக்கை பதிவு பண்ணுறேன், விசாரிச்சுட்டு போ. ஆனால் உன்னை சும்மா விட மாட்டேன். வீணாக பழி நாளைக்கு நிரூபணம் ஆச்சுன்னா உன்னை நான் தொலைச்சிடும்னு சொல்லிட்டு நீ வழக்கு போடு, நாளைக்கு எழுத்து பேசு, அரசியலாக்கு. நீ வழக்கு போடுறதுக்கே பயந்துக்கிட்டு உட்காந்துங்கிறீங்கன்னா என்ன பயம்? நேருவை கண்டு பயம், ஈடியை கண்டு பயம் இல்லை. அங்கே ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கிறாங்க. நீ பதிவு செய்தீங்கனாக்கா உங்கள் குடும்பத்துடைய மொத்த விவகாரமும் அங்கே போயிடுன்ற ஒரு பயம் உனக்கு இருக்குது. வேறு ஏதாவது பண்ணிவிடாரோ நேருன்ற பயம் இருக்குது. அதனால் அவரை கண்டு உங்களுக்கு பயம். மக்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. ஊடகத்துக்கு பயம் இருக்குது. இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் சீமான் விஷயத்தை பேசுங்க. புரியுது இல்லை? உங்களுக்கு பேக்கேஜ் நியூஸ் வேறு எதுனா வேணும்னா நாங்கள் பண்ணுறோம்.
இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சீர்கேடாக போயிட்டுருக்குது. இந்த லட்சணத்தில் வந்து இவர்கள் வந்து நாங்கள் நேர்மையான ஆட்சியை கொடுக்குறோம். சமீப காலத்தில் மட்டும் அடுக்கடுக்காக அறப்போர் இயக்கம்னு இருக்குல்ல, எக்கச்சக்கமான ஊழல் முறைகேடுகளை கொண்டு வந்துகிட்டே இருக்குது. ஒன்று எதை தொட்டாலும் 1000 கோடி 2000 கோடி எல்லா துறையிலுமே இது வரைக்கும் வந்து பட்டியலில் வச்சதே நிறைய ஒரு டசனுக்கு மேலே வந்துச்சு. இதற்கு மேலேயே நாங்கள் ஊழலற்ற ஆட்சின்னு நீங்கள் எப்படி வெளியில் போய் சொல்லிட்டு இருக்க முடியும்? இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவொன்னு ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஆச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 800 அனல் மின் நிலையத்தில் வந்துட்டு ஒரு 2000 கோடி நிலக்கரி ஊழல், சில 1000 கோடி நிலக்கரி கணக்கிலே காணும். அப்புறம் இல்லை வரும்போது தண்ணி அடித்து எடுத்துகிட்டு வருவாங்க, அது வெயிலில் காய்ஞ்சிட்டு உடனே அந்த இடம்லாம் குறைஞ்சி போச்சு, கதெல்லாம் விட்டாங்கல்ல. 2000 கோடி ஊழலை கண்டுபிடிப்பேன்னு சொன்ன வரைக்கும் ஏன் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல? ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி ஊழல் செய்யணும். நமக்கு முன்னாடி ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கிறான், அதை நம்ம நடவடிக்கை எடுத்துட்டோம்னாக்கா நாளைக்கு நம்ம மேலே இந்த மாதிரி நடவடிக்கை வரும் இல்லை? எத்தனை ஊழல் நீங்கள் வந்ததுலேருந்து இதெல்லாம் பேசுபொருளாக்கணும். சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக, இந்தியாவிலே அதிகமான கொலை கொள்ளை சட்டத்துக்கு புறமான விஷயம் அத்தனை தமிழ்நாட்டில் தலை தூக்கி இருக்குது, மேலே தலை தூக்கி இருக்குது. சமீபத்தில் வந்துட்டு அட்டவணை பிரிவுக்கு எதிராகவும் இந்தியாவிலே அதிகமாக நடக்கக்கூடிய தமிழ்நாடுன்னு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் MP ரவி கட்டுரையை எழுதி போட்டிருந்தார். இதுக்கு மேலே உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு என்ன? நீங்கள் இவ்வளவும் இதெல்லாம் பேசுபொருள் ஆக்கணும். நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்துட்டோம், பஸ்ஸை விட்டுட்டோம், இன்னும் எத்தனை காலம் இதுவே சொல்லிட்டு இருப்பீங்க சொல்லுங்கள்? எத்தனை ஊழல் முறைகேடு, கட்டடம் எல்லாம் இடிஞ்சு ஊழ்ந்துகிட்டே இருக்குது. MC ராஜா 44 கோடியை 40 கோடியை கட்டினாங்க, 10 அடுக்கு மாளிகை பலன்னு இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தா அவ்வளோ மோசம். டாய்லெட் வசதி கூட அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ 7 மாதம் ஆச்சு, இன்னும் முழுசாக முடிக்கலை. பணம் எல்லாம் வாயில் போட்டாச்சு, ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஸ்டாலின் அவர்கள் டேப் வெட்டி சமூக நீதி விடுதின்னு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. புரியுதில்லை உங்களுக்கு? மாணவன் இன்னும் போராடிட்டு இருக்கிறான். சாப்பிட்றாங்க. 28 பட்டியலின மக்களுக்கான விடுதி இங்கே இருக்குது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான விடுதியும் தனியாக இருக்குது. இதில் ஒரு 3500 பேர் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் அதுலேயும் இருக்கும். ஹாஸ்டல் வார்டன் அவங்க வந்து காய்கறியெல்லாம் வாங்கி சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க, ரேஷன் பொருள் வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. நீ எப்படிப்பா அதுலேருந்து ஒரு கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு போகல மாதம்னு? ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு இருக்குதுன்னு ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீஹரி என்டர்பிரைசஸ்ன்னு ஒரு நிறுவனம், இங்கே இருக்கிறவங்களும் கூப்பிட மாட்டாங்க. உனக்கு நாளைக்கு எதனா வேணும்னா வினோத், நீங்கள் ஆதார் கார்டை போய் ஆந்திராவில் மாற்றிக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், கான்டாக்ட் எடுக்கலான்னு கிடைச்சிடும் உங்களுக்கு. புரியுதில்லை உங்களுக்கு? அதையும் ஆந்திராவுக்கு கொடுத்து அவர் வந்து இங்கே மொழி தெரியாத மக்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சமைச்சு ஹாஸ்டலுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாராம். லீவு நாள்லாம் கிடையாது. இப்போ லீவு நாள் விட மற்ற நாளில் மாணவர்கள் 100 பேர் இருக்காங்க, 100 பேரும் சாப்பிடுவாங்களா 3 வேளையும்? நீங்கள் காலேஜ் இருக்கவங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிங்க, திடீர்னு அவசரம் ஒரு 2 நாள் ஊருக்கு புறப்பட்டு போயிடுவீங்க. எல்லா நாளும் அட்டனன்ஸ் போடுங்கன்னு வார்டனுங்களுக்கு அழுத்தம். இப்படி சுரண்டி தின்னுக்கிட்டு இதுக்கு பேர் வந்துட்டு திராவிட மாடல், இதுக்கு ஒரு பெரிய நாங்கள் தான் தூக்கி நிறுத்துறதுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இதெல்லாம் பேசுபொருள் ஆக்கக்கூடாது. எத்தனை பட்டியல் உங்களை பற்றி இருக்குது சொல்லுங்கள்? இப்போ கண்ணுக்கு எதிர்க்க திருடிட்டு இருக்கிறீங்க நீங்கள். இந்த 5000 கோடி 4000 கோடி ப்ராஜெக்ட் சென்னை வெள்ளத்தில் இப்போவும் முழுகிச்சா இல்லையா? கனவு தான் கண்டமா நம்ம? அது இன்ன வரைக்கும் அந்த பணம் என்னாச்சுன்னு சொல்ல வரல. சொல்லுங்கள். என்ன நீங்கள் அடிக்கிற கொள்ளைக்கு ஒரு அளவு வேணாமா உங்களுக்கு? சொல்லுங்கள். சோழவரம் ஏரி பார்த்தாக்கா இன்றைக்கி வந்துருக்கிற பேப்பரில் பார்த்தா வயிறு எரியுது. நீங்கள் தான் கட்டுனீங்க 44, அதுவும் 40 கோடி தான் பட்ஜெட்டு. ஏரிக்கரையை உயர்த்தி ஸ்ட்ராங்காக ஏரிக்கரையை உயர்த்துறாங்களாம். இந்த மழையிலெல்லாம் இழிச்சு சரிஞ்சிக்கிட்டு போயிடுச்சு. நீ மேலே தார்பாய் போட்டு மூடி வச்சிருக்கிற. இப்போ சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு மண் தன்மை என்ன என்பதை பற்றி ஆய்வு பண்ண வேண்டும். இதை முன்னாடியே நடத்தி நீங்கள் கட்டி முடிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா அதில் பணத்தை நீ முழுசும் போடலை, பாதி தான் போட்டால் பாதி இல்லை. 40 கோடிக்கு 20 கோடி செலவாயிடுச்சா என்னன்னு தெரியல. தர்மத்தை கட்டி விடு, கணக்கு என்ன இருக்குது? சரிஞ்சிடுச்சுனாக்கா கணக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். மழை அடிச்சிங்கன்னு போயிடுச்சு. இது மழை வெள்ளம் என்றால் அது அரிக்கத்தானே செய்யும். உங்களுக்கு மட்டும் எல்லாம் அரிக்குது, உடையுது, உருளுது, பெறலுது. மற்ற ஆட்சியிலெல்லாம் அந்த மாதிரி நடக்க மாட்டிருக்குது. அடைமாற்றுவதற்கு நீங்கள் சீமானை தூக்குறீங்க, இந்துத்துவா தூக்குறீங்க. உண்மையிலே இந்துத்துவா RSSோடு நெருங்கி ஒண்டி உறவாக இருப்பது நீங்கள் மட்டுமே, திமுக மட்டுமே, திராவிடம் மட்டுமே. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் விரிவாக பெரிய கட்டுரையாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்துக்கு திருவண்ணாமலை, மன்னார்குடி உட்பட 22,000 கோடிக்கு ரயில்வே திட்டங்கள் வந்து போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கான நிலங்களை வந்து தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு கையகப்படுத்தாமல் இருக்கு. அதனால 2019 அப்ரூவ் பண்ண திட்டத்துக்கு கூட இப்போ இருக்கும் வந்து திட்டங்கள் வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுடைய பார்வை ஏன் இந்த மாதிரி தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு? ஒன்று சொன்னால் அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. நான் எனக்கு தெரிஞ்ச யதார்த்தத்தை பாடுறேன். அதில் நிலம் எடுத்து எல்லாம் பரிசல் பண்ணி முடிக்கிறதுல
இது எதுவும் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச உண்மை அதுதான். கமிஷன் எதுவும் சரியாக அதில் செட் ஆகலை போல இருக்குது. அது முடிஞ்சதுன்னா விறுவிறுன்னு நடந்திருக்கும். இல்ல முடிஞ்சா அதுவும் ஒரு சாதனை, அதுவும் மக்கள் நம்ம மக்கள் எனக்கு தான் அது போக போகுது. எனக்கு மக்களும் சாதனையுமா பிரச்சனை எனக்கு அந்த மாதிரியா இருக்கும். நீங்கள் என்ன வினோத் ஒன்று எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? எங்களுக்கு மக்களும் சாதனையுமா இருந்ததுன்னா திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையே எங்களுதுன்னு நான் வச்சுன்னு இருக்க மாட்டேனே. புரியுதில்ல உங்களுக்கு? திருவண்ணாமலையே எங்களுதான் இருக்குது வினோத். இப்போ அந்த மாதிரி நான் வளர்ந்துருக்க முடியாது. மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன், தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதனை, தமிழ்நாட்டுக்கு சாதனைன்னு நினச்சிருந்தேன்னா செட் ஆகலை. அதுதான். வேறு என்ன நோக்கமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லலாம். நான் தான் சும்மா சொல்கிறேன், வேணும்னு சொல்கிறேன் இந்த அரசு. வேறு என்ன காரணமாக இருக்கும்? உங்களால் உண்மையிலேயே முடியாதா? இல்லை சொல்லுங்கள், உண்மையிலேயே முடியலையா உங்களால்? ரயில்வே எல்லாத்துக்கும் தான் நீங்கள் எவ்வளோ மோசமாக மக்களை முடுக்கி எவ்வளோ சாலைகளை போட்டிருக்குன்னு எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோன்னு. அப்புறம் இந்த மட்டும் ஏன் உங்களால் முடியாது இருக்குது? கமிஷன் அங்கே படியலை, பேரம் படியலைன்னு நினைக்கிறேன். ரயில்வே துறை போட்டுச்சு, அதை கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான்ல, அந்த கான்ட்ராக்டர் இவங்களுக்கு ஒன்றும் கை கொடுக்கல. கை கொடுத்து முடிச்சாங்கன்னா அந்த பட்ஜெட் அந்த இது விரைவாக முடியும் உங்களுக்கு. இல்ல சார், இப்ப தேர்தல் வர இருக்கு, திட்டம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை வந்து திருவண்ணாமலை மக்கள்கிட்ட பாருங்க, எங்க ஆட்சியில் நாங்க தான் நிலம் ஒதுக்கி கொடுத்தோம், உங்களுக்கு ரயில்வே இல்லை அதெல்லாம் சொன்னாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க வினோத். நீ புரியுதில்ல? காசு நாங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டோம்னா கவரில் போட்டு வேறு எதனா அது இதுன்னு கவனித்து விட்டுட்டுனா ஓட்டு போட்டுருவாங்க. எனக்கு அது இல்லை பிரச்சனையா. என்ன நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? உங்களுக்கு நாங்கள் இதை கொண்டு வந்தோம், அதை கொண்டு வந்தோம், இதை செய்துன்னு எப்பயாவது சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்களா? காசு கொடுத்து ஓட்டு கேட்டிருக்காங்களா திமுக? சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அறிவுள்ளவங்களாக இருந்தாங்கனாக்கா நாங்கள் இதெல்லாம் திட்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்தோம்னு சொல்லி ஓட்டு கேட்கணுமா இல்லையா? சாதிச்சிருந்தால் காசு ஏன் எடுத்துக்கிட்டு போகிறேன்? நான் உனக்கு செய்திருக்கிறத ஓட்டு போட்டால் போடலாம் போன நிற்கணுமா இல்லையா? காசு கொடுத்துருக்கீங்க இல்லை? ஆக இது வந்து அவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்தும் கை கொடுக்கல. கை கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்கீம் முடிஞ்சிடும். இதை சொல்லி ஓட்டு கேட்கணுன்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. நோட்டை சொல்லி ஓட்டு கேட்கணுன்னு அவங்களுக்கு அவசியம் இருக்குது. அதனால் இதை தள்ளி போடுறாங்க. அதான் விஷயம். இல்லை, ஆனால் இது தேசிய அளவில் ஒரு 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 கெட்ட பேர் ஆயிடாதா தமிழக? இது ஒரு கெட்ட பேரும் இல்லையே. பார்லிமெண்ட்ல சொல்றாரு, இது இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குன்னா இந்திய அளவுக்கு வந்து செய்தியாக இருக்கு. ஏன்னா தமிழக அரசு தமிழ்நாட்டில் இதை கூட இதை விட மோசமாக வந்து இந்தியா முழுக்க சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் கவலைப்படல, தொடச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். இது என்ன ஒரு ரயிலுக்கு நிலம் ஒதுக்காத விஷயம். இப்போ இந்தியா முழுக்க தான் நேரு விஷயம் அதே ஆங்கில பேப்பர் தான் எழுதிட்டு இருக்கு. அதுக்கே நாங்கள் வந்துட்டு என்ன இப்போ தலையில் துணி போட்டு நான் சுற்றுறோம்? நாங்கள் சொல்லுங்கள், நல்லா தலைவாரி பூ முடிச்சு சிங்காரிச்சின்னு தான் சுற்றிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த ரயிலுக்கு எல்லாம் நிலத்தை கொடுக்கல, அது தேசிய அளவில் அசிங்கம் சாருன்றீங்க. அசிங்கத்தை வச்சு கவலைப்பட்ட கட்சியை நடத்த முடியாது வினோத். புரியுதில்ல? கமிஷன் மட்டுமே தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. அதுதான் நோக்கம். அது நன்றி சார். தொலைகள் தேங்க்யூ சார். வணக்கம்.